வட மாநிலத்தில் பெரிய போராட்டம் நடக்குது. நேற்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறாங்க, அந்த சட்டத்துல என்ன குறைன்னு சொல்லுங்க. யார் இவரு? என்ன குறைன்னு சொல்லுங்க. லூசா நீ லூசா? நீ விவசாயியா? நீ என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு போய் பயிரை புடிங்க கையில நின்னுட்டா நீ புடிங்கியா? நான் கேக்குறேன், பயிரை புடுங்கா புடுங்கியாடா? லூசுங்களா? என்ன நடக்குது நாட்டுல? இந்த சட்டம் என்ன சொல்லுது? முதல்ல எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு, அத்தியாவசிய தேவை பண்டங்கள் சட்டம். எத்தனையோ பண்டங்கள் இருக்கலாம், ஆனா மக்களுடைய பசியை தீர்ப்பதற்கு சில அத்தியாவசிய பொருள்களை இந்திய அரசாங்கம் மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசாங்கம், அந்தந்த மாநில அரசாங்கம், இவையெல்லாம் அத்தியாவசிய பொருள். அதை கடத்தக்கூடாது, அதை பதுக்கக்கூடாது. அரிசி அத்தியாவசிய பொருள், வெங்காயம் அத்தியாவசிய பொருள், தக்காளி அத்தியாவசிய பொருள். இதையெல்லாம் யாரும் பதுக்க கூடாது. பதுக்கினால் பெரிய விவசாயிகள் அரிசியை பதுக்கி வைத்துக் கொண்டால் ஏழைகளுக்கு கிடைக்காது. ஒரு தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவார்கள். அந்த தட்டுப்பாடு வந்த உடனே விலை உயரும். விலை உயர்ந்தா பெருமுதலாளி என்ன பண்ணுவோம்? பதுக்கி வச்சிருக்கிற அரிசியை எடுப்போம். இப்ப வெங்காயம் என்னாச்சு? பெரிய முதலாளிகள் பதுக்கி வைத்தார்கள். வெங்காயம் விலை 100 ரூபாய் 200 ரூபாய் ஏறிச்சு, உடனே வெளியே விடுவோம். இதுக்கு பேர் தான் பதுக்கல். ஆக பெரும் முதலாளிகள் அத்தியாவசிய பொருள்களை அன்றாடம் பயன்படுத்துகின்ற, ஏழைகள் பயன்படுத்துகின்ற இன்றியமையா தேவையான பொருள்களை பதுக்க கூடாது என்பதற்காக மாநில அரசாங்கங்கள் எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட், ஒரு மாநிலத்தில் எந்தெந்த பொருள்லாம் எசென்சியல் கமோடிட்டி, இன்றியமையாத பொருள்கள், அத்தியாவசிய பொருள், அரிசி, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, வடநாட்டில் உருளைக்கிழங்கு, அதுதான் சாப்பாடு. இதையெல்லாம் அந்தந்த மாநிலத்தில் அத்தியாவசிய பொருள். ஆனா இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்துல? இனிமேல் அரிசியும் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் தக்காளியும் அத்தியாவசிய பொருள் அல்ல. அதை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! மாநில அரசாங்கத்தை கேட்டீங்களா? கேட்கல. சரி, இப்ப விவசாயிகள் எல்லாம் போராடிட்டு இருக்கமே, கரும்புக்கு ஒரு டன்னுக்கு இவ்வளவு கொடு, நெல்லுக்கு இவ்வளவு கொடு, வெங்காயத்துக்கு இவ்வளவு கொடு. ஏனென்றால் அங்க நாளெல்லாம் உழைச்சி பாடுபடுறோம், மார்க்கெட்ல விலை இல்ல, பாக்குறோம்ல. இதற்காக ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் எம்எஸ்பி என்று சொல்கின்ற மினிமம் சப்போர்ட் பிரைஸ், சரி நல்ல விளைவிக்கிறீர்கள், உங்களுக்கு நட்டம் வந்து வரக்கூடாது, ஒரு குவிண்டாலுக்கு இத்தனை ஆயிரம், ஒரு டன் கரும்புக்கு இத்தனை ஆயிரம், குறைந்தபட்ச விலை. அதிகமா போகலாம், குறைந்தபட்ச விலை 2000 ரூபாய் ஒரு டன் கரும்புக்குன்னா அது 3000 ரூபாய்க்கு வித்தா மகிழ்ச்சி. ஆனால் ஒரு டன் கரும்பு விளைவிப்பதற்கு ஆகிற செலவு 1500 ரூபாய் வச்சுக்கங்க. ஒரு விவசாயி நாளெல்லாம் உழுது தண்ணீர் பாய்ச்சி தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய மனைவி உழைப்பை, தன்னுடைய பிள்ளைகள் உழைப்பை, எல்லா உழைப்பையும் அந்த நிலத்தின் மீது செலுத்தி ஒரு டன் கரும்பு 1400 ரூபாய்க்கு விளைபெறும் தேவையான உழைப்பை தந்து அடக்க விலை 1400 ரூபாய்னா 2000 ரூபாய் வித்தா பரவாயில்ல, 3000 ரூபாய் வித்தா லாபம், விவசாயிக்கு லாபம். ஆனா 800 ரூபாய்க்கு வித்தா என்ன பண்ணுவான்? 800 ரூபாய்க்கு வித்தா கடன்காரன் ஆயிடுவான், வாங்கின கடனை கட்ட முடியாது, தற்கொலை பண்ணிக்குவான். அதற்காகத்தான் ஒவ்வொரு மாநிலமும் குறைந்தபட்ச விலை, நீ அதிகமா வச்சுக்க பரவாயில்ல, ஆனா இந்த ரேட்டுக்கு விவசாயிக்கு குறையக்கூடாது, குறைந்தால் அவன் நட்டப்பட்டு விடுவான், அவன் குடும்பம் நடுத்தருவிற்கு வந்து விடும். எனவே குறைந்தபட்ச ஆதார விலை, அந்த ஆதார விலையை எத்தனை வருஷமா வச்சிருக்கோம். இப்ப டீக்கு ஆதார விலை கேட்டவே உங்களுக்கே ஞாபகம் இருக்குமே, கலைஞர் கோட்டையில் கூப்பிட்டு கேட்டாரு, நீங்க கூட்டது இங்க கேட்டது 90 ரூபாய், அவர் அதை விட கூட கொடுத்தாரு. இதுதான் ஆதார விலை. ஆனால் இனிமேல் இந்த சட்டத்தின்படி இந்தியாவில் எந்த பொருளுக்கும் ஆதார விலை கிடையவே கிடையாது. இது என்ன கொடுமை! இதைத்தான் இன்றைக்கு ஆந்திரா வரைக்கும் வந்துருச்சு போராட்டம். தமிழ்நாட்டில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதாவது நம்ம செஞ்ச நல்லதுல ஒரு கெட்டது இருக்கு. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? மோடியை தான் நம்ம இறக்கி விட்டோமே, மோடி தான் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது, மோடி ஏதோ பண்ணிட்டு போறான், அவன் இங்க என்ன பண்ண போறான்? புரியுதா உங்களுக்கு? சொல்லுவான், இந்த சிவகங்கை மாவட்டத்தில் புள்ள பிடிக்கிறவருக்கானா மதுரை மாவட்டத்தில் நமக்கு என்ன கவலை அப்படிமா. ஆனா புள்ள பிடிக்கிற மதுரைக்கு சீக்கிரம் வந்துருவோம், அல்லது வரவிடாம தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல மோடியை விரட்டி அடிச்சிட்டோம். அதற்கு காரணம் நம்முடைய அன்புக்குரிய தலைவர் மு க ஸ்டாலின் தான். ஊர் ஊரா பயணம் போனார். நமக்கு நாம என்ன மோடியை பத்தி போட்டு கிளிகிளின்னு கிழிச்சோம். ஜிஎஸ்டி என்னாச்சு, பணமதிப்பு என்னாச்சு எல்லாம் சொன்னோம். 3 மாசம் பொறுத்துங்க, 3 மாசம் பொறுத்துங்க, பால் வேணும் ஓடுனார். ஓடுனுச்சா? ஒண்ணும் இல்ல.
ஆக இன்றைக்கு மத்தியிலே இருக்கிற அரசாங்கம் மாநில உரிமைகளை பறித்து இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாம் தொடர்ந்து போராடுவோம். விரைவில் அமையக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்து மோடி அரசை தூக்கி எறிவதற்கு இந்தியா முழுக்க தலைமை தாங்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக அவர் வருவார். அவர் பின்னால் அணிவகுப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.